நேயர்களே வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பது மனைவி வசியம். இந்த மனைவி வசியத்தை பற்றி நமது சேனலில் பல வீடியோக்கள் உள்ளது. இருந்த போதிலும் மிக எளிமையாக வசியம் செய்ய வழி இருந்தால் கூறுங்கள் என்று பல நேயர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இந்த பதிவு. நேயர்களை மிகவும் சக்தி வாய்ந்த மிக எளிய முறையில் வசியம் செய்வது எப்படி என்று பார்க்கலாம். அதற்காகவே நாங்கள் உருவாக்கிய 108 மூலிகைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட மூலிகை எண்ணெய். இந்த மூலிகை எண்ணெயை பயன்படுத்தி உங்கள் மனைவியை வசியம் செய்து கொள்ளலாம். இந்த மூலிகை எண்ணெயானது பல வசிய மூலிகைகளை கொண்டு உருவாக்கப்பட்டது. இந்த எண்ணெயை வாங்கி அவர்கள் தலையில் இந்த எண்ணெயை பயன்படுத்தி கொள்ளலாம். தலைக்கு இந்த எண்ணெயை தடவினால் அவர்கள் உங்களது பேச்சை கேட்பார்கள். மனைவிக்கு இந்த எண்ணெயை பயன்படுத்தினால் மனைவி கணவன் பேச்சை கேட்பார். கணவன் சொல்லி தட்டாமல் கேட்டுக்கொள்வார். இது 2 வகையில் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒன்று தலையில் வைத்து கொள்வது. இன்னொன்று, இல்லை எனது மனைவி தலைக்கு எண்ணெய் வைக்க மாட்டார், அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்வது என்றால் அவர்களுக்கு மற்றொரு வழி. இந்த எண்ணெயை நீங்கள் தீபத்திற்கும் பயன்படுத்தலாம். இது பக்க விளைவுகள் எதுவும் இருக்காது. இந்த எண்ணெயை ஒன்று அவர்கள் தலையில் வைத்தால் அவர்கள் வசியமாவார்கள். இல்லை என்றால் இதே தீபம் ஏற்ற வேண்டும். அந்த தீபம் எரியும் பொழுது உங்களது மனைவியின் பெயரை 108 முறை கூறினால் போதும். இதுபோல் வாரத்திற்கு 3 நாட்கள் செய்ய வேண்டும். இதுபோல் செய்து வந்தால் உங்களது மனைவி உங்களுக்கு வசியமாவார். உங்களது பேச்சை கேட்டு தட்டாமல் நடந்து கொள்வார். இது மிகவும் எளிமையான முறை, மிகவும் சக்தி வாய்ந்தது. உடனடியாக வசியம் ஏற்படும். இது அனுபவ முறையில் கைகண்ட ஒரு வழிமுறையாகும். உடனடி பலன் கொடுக்கக்கூடியது. நேயர்களை, உங்களுக்கு இந்த எண்ணெயை வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக எளிமையான முறை. உங்கள் தெரிந்தவர்களுக்கும் வாங்கி கொடுத்து பயன்பெறச் சொல்லுங்கள். நேயர்களே, மனைவியிடம் சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டிருக்கும். உங்களது பேச்சை கேட்காமல் அவர்கள் படுத்தும் துன்பத்திலிருந்து நீங்கள் விடுபட இந்த எளிமையான பரிகாரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள்.